இன்றைய ஒரு தினத்திலே நாங்கள் ஒன்றாக கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் அதே போல அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாகவும் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது சற்று நேரம் அமைதியாக இருந்து ஜெபநிலையை தரித்திருப்போம். அன்பும் இருக்கும் நிறைந்த கர்த்தாவை, இந்த நாளை உடைய பாதத்தண்டையில வைக்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் இங்கே வந்து உடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள நாங்கள் வாஞ்சியோடு இங்கே வந்து நிற்கிறோம். கர்த்தாவை, இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீங்கள் பேசுகிற கர்த்தாவை, அதே போல என்னையும் உடைய கருத்தில் இருக்கிற கர்த்தாவை, நானும் ஒரு பாடுகிற மனுஷனாக இருக்கிற கர்த்தாவை, ஆனாலும் கர்த்தாவை ஒவ்வொரு வார்த்தைகளும் அது உண்மை குறித்ததாகவும் அதே போல உண்மை பற்றியும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்றும் இருக்கட்டும். கர்த்தாவை, இந்த நாளிலும் நாங்கள் உண்மை ஆராதிக்கும் போதும் அவை அனைத்தும் எங்களோடு கூட இருந்த கர்த்தாவை, நாங்கள் அனைத்தையும் உடைய பாதத்திலே வைக்கிறோம். கர்த்தாவே, இன்னுமா இங்கே இந்த நாளில் வரவிருக்கும் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் பிடிக்கிறேன். கர்த்தாவே, அனைத்து காரியங்களையும் உடைய பாதத்தில் வைக்கிறேன். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் பேராலே ஆமென். இந்த நாளில் நாங்கள் முதலாவதாக கர்த்தரை ஆராதிக்கும்படியாக 61வது பாடலை நாங்கள் பாடுவோம். அமைதியாக பாடுவோம். நாங்கள் அவசரம் இல்லாமல் அமைதியாக அந்த பாடத்தை பாடுவோம். ஏனென்றால் எங்களுக்கு அப்பா இயேசு கிறிஸ்து தான். எப்பயும் நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் எங்களை மறக்காதவராக இருக்கார். அவரை குறித்து தான் நம்ம பாட போகிறோம். இப்போ நாங்கள் அவசரமாக அடிச்சு பிடிச்சி பாட தேவையில்லை. அந்த பாடல் மெதுவான ஒரு பாடலாக இருக்கு. ஃபாதர் பர்க்மன்ஸ் எழுதிய ஒரு பாடல். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசத்தை நீ வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசத்தை நீ வந்தீர். நெஞ்சார அழைத்து புத்தகங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அழைத்து புத்தகங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. தாழ்மையிலிருந்து தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையிலிருந்து தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறார். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. நாங்கள் தொடர்ந்து அடுத்த பாடல நன்றியால் பாடினோம் என்ற பாடலை பாடுவோம். அதற்கு முன்பாக நாங்கள் சில நேரம் எங்கள் செய்த நன்மைகளை குறித்து நாங்கள் கர்த்தரிடத்திலே நன்றி செலுத்துவோம். ஒரு நிமிடம் போல் நாங்கள் நன்றி செலுத்துவோம். செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் எத்தனையோ ஆபத்தான காரியங்களை நாங்கள் செய்தாலும் கர்த்தரைகளோடு கூட நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளை கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த மாதத்தில் எங்களை நடத்துவதற்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தாவே, எத்தனையோ காரியங்களை எங்களுக்கு கட்டுப்படுத்தி கர்த்தாவே, இன்னுமாய் உடைய வருகையில் எங்களை சேர்த்துக் கொள்வீர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு கர்த்தாவே அப்படியாக எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்கள் கூட கற்றுக் கொடுத்து உங்களுடைய ராஜ்யத்தில் சேரும்படி எங்களையும் இங்கே
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அழைத்தீங்களே கர்த்தாவே, அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னுமாய் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் உங்களுடைய வார்த்தைகள் கூடாது எங்களுக்கு தந்த ஊழியக்காரர்களுக்காகவும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதே போல இந்த நாளிலும் கர்த்தாவே இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து உங்களுடைய கருத்தினை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்னுமாய் எங்களை தாங்கி வழிநடத்தும் கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனையோ ஆபத்தான காரியங்களில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் எங்களை நீங்க பாதுகாத்து பலப்படுத்தினீங்க கர்த்தாவே. எங்களை வலுவ விடாமல் எங்களை காத்தீங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னுமாய் சுகத்திலும் பலத்திலும் வைத்திருக்கும் கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை போக்கிலும் மரத்திலும் காத்து கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னுமாய் எங்களுக்கு நாங்கள் பாடசாலை செல்லும் போதும் எங்களோட கூட இருக்கீங்க கர்த்தாவே. சிறு பிள்ளைகளை நீங்கள் பாடசாலைகளுக்கு செல்லும் போது அவங்களோடு கூட இருக்கீங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் இந்த கருத்தில் விட்டுட்டு கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. செங்கடலை நடுவாய் பிரித்தவர் தேவனின் கரமே, செங்கடலை நடுவாய் பிரித்த தேவனின் கரமே, தாங்கியதே இந்நாள் வரை தயவாய் மாற்றயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைவே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைவே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை கர்த்தர் இயேசு எங்களுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுட்டு நாங்கள் எங்களை குரலை கூட அவருக்காக தர மாட்டேங்கிறோம். நாங்கள் உற்சாகமாக எழுதுகிட்டு திரும்பவுமா அந்த பாடலை பாடணும். எல்லாம் எழுத முடியுதுங்க, கைகள் தட்டுங்க, சந்தோஷமா பாடுங்க. அவர்கள் செய்த நன்மையை எங்களுக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு நன்மை செஞ்சிருக்காரு. இப்போ நாங்கள் அவருடைய குரல்களாவது அவரை நாங்கள் மகிமைப்படுத்தும்படி மறுபடியுமா இந்த பாடலை சேர்த்து பாடுவோம். நன்றி நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகள் நிறைந்தே பார். செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாற்றயவாய். பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு
ஒரே அறிந்தே வந்திடுவே அழைக்கப்பட்டோரே நீருன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே அளவில்லா திருவாக்கமிவனை அவனியோர் காணிப்பீரா அவனியோர் காணிப்பீரா அமர்ந்து கொள்வோம். நாம் இப்ப படிச்சது மாதிரி அன்றைக்கு மோசே அந்த வனாந்தரத்துல அந்த மக்களை எடுத்து செல்லக்குள்ள அந்த கடலை ரெண்டா பிரிச்சார். அதாவது மோசேக்கு கடவுள் சொல்லுவார் கோலை நீட்டுங்க, அப்ப கடல் ரெண்டா பிளக்கும் சொல்லி. அப்ப அந்த போர் சேவகர்கள் எல்லாம் பின்னுக்கு தோற்கிறாங்க அந்த பக்கம், மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க கடல் இந்த பக்கம். அப்ப என்ன செய்யறது? இந்த பக்கம் போனா போர் சேவகர்கள் குத்துவாங்க, இங்கிட்டு போனா கடல் மூழ்கி செத்துருவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு நேரத்துல ஐயோ எங்களை எப்படி செஞ்சீங்களே, நாங்க அங்க இருந்தோம்னா அடிமைகளா இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடெல்லாம் கிடைச்சு அப்படின்னு சொல்லி அவங்க குழம்பு தொடங்குறாங்க. மக்கள் என்ன சொல்றாங்க, அங்க நாங்க அடிமைகளா இருந்தோம், ஆனா எங்களுக்கு வேற சாப்பாடு கிடைச்சு அப்படின்னு. ஆனா மோசே அப்ப சொல்றார், ஆண்டவரை இவர்களுக்கு நான் என்ன சொல்றது? அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ அந்த கோலை நீட்டு கடலுக்கு. அப்படியே கடலை நீட்டினோடு அப்படியே கடல் ரெண்டா பிளக்குது. அந்த செங்கடலை தாண்டி மக்கள் போறாங்க. போயிட்டு அடுத்த பக்கம் சேர்ந்ததுக்கு பிறகு திரும்ப அந்த கோலை அந்த நீட்டுறத நீ திரும்பவும் கோலை எடுத்து சொல்லக்குள்ள அந்த கடல் மூடுபடுது. மூடுபட்டது என்ன நடக்குது? அந்த பின்னால வந்து போர் சேவர்கள் எல்லாம் மடிந்து செலுத்தாங்க. அப்படித்தான் நம்ம ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார், ஒருபோதும் கைவிட மாட்டார். சில நேரங்கள் அந்த மாதிரி ஆபத்தான நேரங்கள் வந்திருக்கும், எங்களுக்கு நிறைய வந்திருக்கும், எங்களுக்கு சாட்சிகளும் இருக்கும், எனக்கும் நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி நேரத்துல நாங்க கர்த்தரை நோக்கி நாங்க கூப்பிடக்கூட அவர் எங்களுக்கு பதில் உத்தரவு கொடுப்பார், எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்வார். எத்தனையோ தடவை வாழ்க்கையில உதவி செஞ்சிருக்கார், உங்களுக்கு செஞ்சிருப்பார் நம்புறேன். அதைத்தான் நான் அதனால சந்தோஷமா பாட சொல்லி எனக்காக இல்லை, அது கர்த்தருக்காக நாங்கள் பாடுறது. நாங்கள் மகிழ்ச்சியோட அவரை ஆராதிக்கிறது எங்களை உதடு முதலா, எங்களை கைகள் முதலா, எங்களை முழு சரீரமும் அவரை மகிமைப்படுத்துறதுக்காகத்தான் படைக்கப்பட்டது. அவருக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று. அது நான் சொல்லலை, பைபிள் தான் கூறப்பட்டிருக்கு. அப்படியான நாங்கள் முழு உலகத்தையும் படைச்ச அந்த கடவுளுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாங்கள் விசேஷமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் நீங்கள் கேட்பீங்களான்னு எனக்கு தெரியாத அந்த காரியங்களை குறித்து நான் இந்த நாள் என்ன பேச வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் இருந்தபோது எனக்கு உணர்த்தப்பட்ட விஷயத்தான் அது. நாங்கள் இன்னைக்கு அதை பார்க்க போகிறோம். நான் அதை முதலே சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன். நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். சில நேரங்களில் அப்படி மத்தேயு 24 நீங்கள் வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் அது என்ன என்று. நான் உங்கள்கிட்ட இப்போ சில கேள்விகளை கேட்க போகிறேன். இப்போ பார்ப்போம், நம்ம மதிக்கிட்டே கேட்போம், அவங்க மட்டும்தான் இருக்காங்க சின்ன பிள்ளைங்கள. ஒரு பர்த்டேன்னு சொன்னால் இன்னும் விதத்தில் ஆயத்தமாகுவீங்க. மதி ஒரு பர்த்டே, உங்களுக்கு பர்த்டே இல்லாட்டி யாருக்கே ஒரு பர்த்டேக்கு நீங்கள் போகல, எப்படி ஆயத்தமாகுவீங்க? வேறு கேக் வாங்குவாங்க, அப்புறம் வேறு பேலூன் கட்டுவாங்க, கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணிக்கினாலும் போவோம், அப்புறம் நல்ல ஒரு கிஃப்ட் தான் போவோம். அப்போ அந்த மாதிரி பர்த்டேக்கு போகல அப்படி போவோம். ஒரு கல்யாணத்துக்கு போகல எப்படி போவீங்க? வீட்டில் வச்சிருக்க போல அப்படியே போவீங்களா? எப்படி போவீங்க? சிம்பிள் சொல்லுங்க. ஓ, அப்போ அழகா சில இந்த அழகா மேக்கப்லாம் பண்ணிட்டு தான் போவாங்க. சில நேரங்கள் அழகா பவுடர் போட்டு, மேக்கப் இல்லாட்டி பவுடர் சரி போட்டு, அப்புறம் தலை கொஞ்சம் நரைச்சி வச்சு கொஞ்சம் டையெல்லாம் கூட அடிச்சு போவாங்க சில கேட்க. அப்போ இப்போ
முடியெல்லாம் வெட்டி அழகாக சீவி மாப்பிள்ளை மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்துக்கு வர எல்லா ஆண்களும் கூட அந்த கல்யாணத்துக்கு போகல அவங்களும் மாப்பிள்ளை மாதிரி தான் போவாங்க. அப்போ சொல்லுவாங்க, என்ன மாப்பிள்ளை மாதிரி எடுத்துருக்கீங்கன்னு கேட்பாங்க அவங்க பார்த்து. அப்போ அழகாக வேஷ்டி இல்லாட்டி பிளேசர் இந்த கோட்டெல்லாம் போட்டு அழகாக போவாங்க. அப்போ பொண்ணு நானும் அப்படித்தான். அப்போ பொண்ணு விசேஷமாக ஆயுதமாகுவாங்க. அதே மாதிரி ஆட்கள் இந்த கல்யாணத்துக்கு போகிற ஆட்கள் கூட அழகாக விசேஷமாக கொடுத்துட்டு போவாங்க. அப்போ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க கல்யாணத்துக்கு தான் போகிறாங்க போல இப்படிலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி நினைக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் இப்போ எக்ஸாமுக்கு எப்படி ஆயத்தமாகும் அந்த பிள்ளைகள்? எக்ஸாமுக்கு போகக்குள்ள என்ன இந்த ரூலர் எடுத்து போகணும், தாள் எடுத்து போகணும், எக்ஸ்ட்ரா தாள், அப்புறம் இன்னும் தேவையான பேனா, எக்ஸ்ட்ரா பேனா, ஃபைன் இல்லாட்டி அங்கே போயிட்டு மேசையில் ஓட்டைகள் இருக்கும், எழுதுக்குள்ள உள்ளுக்கு போயிடும் பேனா. ஃபைன் இல்லாட்டி ஃபைல் தான் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் இதில் என்ன அந்த மேத்தமெட்டிக்ஸ் பாக்ஸ், ஜியோமெட்ரி பாக்ஸ் அது அதுன்னு எடுத்து தான் போகணும். இல்லாட்டி கணக்கு செய்யலாம், உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, வட்டம் போட முடியாது. வட்டம் யாருக்காவது அழகாக போடணும்னா பெரிய விஷயம், ஆனாலும் வட்டாரியில் தான் அழகாக வரும். அழைக்கிறதுக்கு உங்களுக்கு கையில் அழைக்க முடியாது. அப்போ நீங்கள் கணக்கு செய்கிறதுக்கு அது வேணும். அப்போ தேவையான ஆயத்தத்தோடு நீங்கள் போகிறீங்க. அதே மாதிரி இன்னொரு ஆயத்தமும் படிச்சும் இருக்கணும். அதை மட்டும் இருந்துட்டு படிச்சும் இருக்கணும். அப்போ நாங்கள் திடீர்னு நாளைக்கு எக்ஸாம் சொன்னோன்னே இன்னைக்கு படித்ததில்லை, முதலே ஆயத்தமாகணும். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஆயத்தமாகணும். இப்போ நிறைய இந்த டிவியில் நாங்கள் பார்க்குறோம், இந்த நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கிறவங்ககிட்ட பேட்டி காணுவாங்க. இப்போ பேட்டி கணக்கில் அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் 100க்குள்ள பாடங்களை நாங்கள் வீட்டில் செஞ்சோம், 100க்குள்ளதை கட்டுறோம், கிளாஸ் போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கிளாஸ் போயிட்டு கூட சரி வராமல் போயிடும். சில பேர் அப்படி நிறைய பேர் வந்து பரீட்சையில் ஆன்லைனில் ஃபஸ்ட் வந்தவங்க கிட்ட கேட்கல, அவங்க சொன்ன பதில் வந்து நாங்கள் கிளாஸுகளுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் 100க்குள்ள பாடத்தை எங்களுக்கு ஸ்கூலில் கற்றுக் கொடுத்த பாடத்தை நாங்கள் படித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடுதலாக கேட்டிருக்கேன். அப்போ அப்படி பார்க்கக்குள்ள அப்போ நாங்கள் அன்றைக்கு கூட கடந்த வாரம் கூட பார்த்தோம், 100க்குள்ள ஆகாரத்தை எடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு பகுதி. அதே போல் பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இன்னுமா எக்ஸாமுக்கு அப்படி ஆயத்தமாகிறோம். ஒரு குழந்தை பிறப்புக்குள்ள எப்படியெல்லாம் ஆயத்தமாகுவாங்க, புது உறுப்புகள் வாங்குவாங்க, சின்ன சின்ன பெரிய உறுப்பும் சில நிறுத்தம் வாங்குவாங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். அப்போ இன்னும் என்னென்ன தேவையோ அப்படின்னு வாங்குவாங்க. வேற என்ன அந்த கூடை ஒன்று வாங்குவாங்க, இந்த உடுப்பெல்லாம் எடுத்துட்டு அந்த இது வட்டல், அது அது சுடு தண்ணி அந்த சூடு போகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு சாமான் வாங்குவோம், ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கும் அது. அப்புறம் வேறு என்ன செய்வாங்க, கிளினிக் போவாங்க, அதுக்கு டாக்டர் கிட்ட போயிட்டு கேட்பாங்க என்னென்ன மருந்து எடுக்கணும், அப்படி எல்லாம் ஒவ்வொரு ஆயத்தம் பண்ணுவாங்க. சில நேரங்களில் முந்தி காலத்துலலாம் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு தெரியாது, இதுக்கும் ஆயத்தமாக இருப்பாங்க. அந்த இப்பெல்லாம் ஒரு நான் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ ஆண் பிள்ளைன்னு அவங்க சொல்லிடுவாங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆயத்தம் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு விதத்துலையும் ஆயத்தம் பண்ணுவாங்க. அப்புறம் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா அதுக்கு செலவுக்கு சல்லியெல்லாம் ஆயத்தப்படுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு விதத்தில் ஆயத்தம் பண்ணுவாங்க. இப்போ யாராவது எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு காலையில் வரலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா தூங்குவாங்களா நிம்மதியா? ஒரு வாரம் இன்னைக்கு உங்களோட வீட்டுக்கு தான் இன்னைக்கு வாரேன் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு பயம் இருக்கு. சரி, திருட என்ன கள்ளமத்தன் வருவோம், ஃபாதர் வாரார் இல்லாட்டி பிரதர் அவரை பார்க்க வாரார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷம். அப்போ நீங்கள் அப்பையும் ஆயத்தமாகுவீங்க, ஐயோ பிரதர் வாரார். சில நேரங்களில் நாங்கள் இந்த பைபிளெல்லாம் அந்த நேரத்தில் எங்கே வச்சோடு தெரியாது, தேடி எடுப்போம். அப்போ தான் மியூசியெல்லாம் தட்டி அப்போ தான் ஃபாதர் வரப்பில் எடுப்போம், இல்லாட்டி பிரதர் வரப்பில், இல்லாட்டி ஊழியக்காரர்கள் வரப்பில், அப்போ தான் நாங்கள் தேடி எடுப்போம். அப்படி நாங்கள் இப்போ நாங்கள் ஆயத்தங்கிற வார்த்தைகள் தான் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இன்னைக்கு எதை பற்றி சொல்ல வாரங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆயத்தம்னு பார்த்துக்கிட்டோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க, நான் இதை பற்றி சொல்ல போறேன்னா இருக்கும் ஒரு ஐடியா சொல்லுங்க. கடவுளோட வருகைக்கு. சரி, அதுதான். அப்போ ஆண்டி கண்டுபிடிச்சிட்டாங்க.
அதுதான் நாங்கள் கடவுளோட வருகைக்கு ஆயத்தம் பண்ணணும். இப்போ வருகை மிக சமீபமாயிற்று. அதான் காலையில் கூட ஒரு பாட்டு போட்டிருந்தேன். ஒரு பாட்டு, காலமிலே செல்லாது ஒரு காசு கூட வராது, உட்பட்ட அங்கே செல்லாது வெளிவேஷம் அங்கே செல்லாது, அப்படி ஒரு பாட்டு. இது ஜஸ்டின் பிரபாகர்னு சொல்லி ஒரு பிரதர் அடிச்ச பாட்டு. அதில் சொல்லியிருந்துச்சு, நீங்கள் எப்படித்தான் சம்பாதிச்சாங்க வேலையில். நாங்கள் கடந்த வாரத்தில் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் அந்த களஞ்சியம் பற்றி பார்த்தோம். ஒரு வாலிபர் வந்து சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சாரு, ஆனால் அவர் சாவ போகிறான்னு சொல்லி அவருக்கு செய்தி வருது, அவருக்கு சொல்லப்படுது. அப்போ அவர் அன்றைய தினம் மறிக்க போகிறார். நீ இதெல்லாம் யாருடையதாகும் அப்படின்னு ஒரு கேள்வி அவருக்கு வந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் என்னத்தான் சேர்த்து வச்சாலும் வேலையில் நாங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய இதுகள் ஆயத்தம். நாங்கள் வந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் ஆகும். இப்போ 2ஆம் வருகையை குறித்து 24ஆம் அதிகாரம் மத்தேயு 3ஆம் வசனத்தை நாங்கள் முதலாவது பார்ப்போம். அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்களும் கேள்வி கேளுங்க, ஏதாவது தெரியலாட்டி. அப்போ எனக்கு தெரியலாட்டியும் அடுத்த வாரம் நாங்கள் அதை பார்ப்போம். அப்போ நாங்கள் வந்து கேள்விகள் கேட்டு தான் புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பைபிளில் இப்படி ஒன்று இருக்குது பாருங்க, இது என்னதுன்னு சொல்லி கேட்டால் அப்போ சில நேரத்துக்கு இப்படித்தான் நாங்களும் உங்களோட சேர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கும்போது நாங்களும் இப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லி நாங்களும் அது தேடுவோம். அப்போ எங்களுக்கும் நல்லோம், உங்களுக்கும் நல்லோம். அப்போ நாங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ நாங்கள் வந்து தேடி கற்றுக்கிறவங்களாக இருக்கணும். கேள்வியோட ஏன் இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியோட நாங்கள் ஒவ்வொரு இந்த வசனங்களை பார்க்கும்போது எங்களுக்கு பதில் கிடைக்கும். நாங்கள் அங்கே இங்கே தேடி தெரிய தேவையில்லை. அப்படின்னாலும் நீங்கள் பிரதர்கிட்ட கேட்கலாம், என்கிட்ட கேட்கலாம். 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அதில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, பின்பு அவர் ஒழுவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும். இப்போ பாருங்க, அது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு அப்போ எனக்கு இருந்து எங்களுக்கு தெரியுது. அவங்க கேள்வி கேட்குறாங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சு தான் கேட்குறாங்க இயேசுக்கிட்ட. அவங்க விளங்காத ஒரு விஷயம் இருந்துச்சு, அதில் இயேசுக்கிட்ட கேட்குறாங்க. சிறு பிள்ளைகளை போல் நாங்கள் வந்து அப்படி ஆகினா தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சிறு பிள்ளைகளை போல் நாங்கள் பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் அங்கே செல்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இயேசுக்கு பதிலாக இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்க எச்சரிக்கையாக இருங்கள். இப்போ முதலாவது பாருங்க எப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அதாவது அந்த வருகையை வச்சு உங்களை ஏமாற்றக்கூடும் மக்கள். வருகையும் அந்த அடையாளங்களை வச்சும் இப்போ வரப்போறார் அப்படி மிகுதியான காரியங்கள் இன்னும் இருக்குது. 4-9 நாங்கள் வாசித்து போகல. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்போ உங்ககிட்ட கேட்டீங்கன்னா, இப்போ கிறிஸ்துன்னு சொல்லி இந்த உலகத்தில் இப்போ யாராவது தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற பேரில்? தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்தி கிறிஸ்து இல்லை, கிறிஸ்துங்கிற பேர்லேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவில் ஒருத்தர் இருக்கார், அவர் சிறையில் இருக்காரு. இப்போ ரஷ்யாவில் அவர் கிறிஸ்துன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது அவராகவே சொல்லிக்கிறார் தான் கிறிஸ்துன்னு சொல்லி. இப்போ இது வந்து ரொம்ப என்ன முக்கியமான ஒரு விஷயம். யாராவது அப்படி அந்த பேரை சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து இயேசுக்காக நம்பிட்டோம்னு அவ்வளோதான், நாங்கள் வந்து விழுந்துருவோம். அப்போ நாங்கள் விழுதாமல் இருக்கணும்னா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் தரித்திருக்கணும். அதோடு கர்த்தரை பற்றி கொள்ளணும். நாங்கள் வந்து அவரை விட்டுட்டு போனோம்னா எங்களை லேசாக ஏமாத்திடணும். அப்போ முதலாவது இயேசு வந்து எனக்கு சொல்கிற மாதிரியே உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். முதலாவது, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்போ அடுத்ததான், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, அதாவது உலக மனுஷர்கள் பேசுகிற வார்த்தை எங்களுக்கு வந்து அது ஏற்கனவே தெரிஞ்சுச்சுன்னா நாங்கள் அப்படி பேசணும். உலக மனுஷர்கள் வந்து யுத்தங்கள் சொன்னோடே கேள்விப்படுவதில் செய்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்பயும் நடந்துட்டு இருக்கு யுத்தங்கள், ஒவ்வொரு நாடுகளில் நடந்துட்டுக்குள்ள இதெல்லாம் முடிவுக்கு
ஒரு அடையாளம் தான் அப்படின்னு சொல்லி ஆக்கள் சொல்லிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. நாங்க என்ன நினைப்போம், இல்ல இயேசுவின் 2ஆம் வருகைக்கு நாங்கள் ஆயத்த முதல் ரெடியாகணும்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாங்க இயேசுவை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அந்த உலக மனுஷர்கள் மாதிரி பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நான் ஒரு நாள் ஒரு என்னது 2012 உலகம் அழியும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஒரு ஆராய்ச்சியாளரோ ஒரு ஒருத்தர் நஸ்ட்ரடாமஸ்னு சொல்லி ஒருத்தர், அவர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து உலகமே நம்பிச்சு. அதுல நானும் முட்டாளாகிட்டேங்கிறத நினைச்சா எனக்கு இப்பயும் கவலையா இருக்குது. அந்த நேரம் ஏன் நான் அப்படி நினைச்சேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த நேரம் நான் கேள்விப்பட்டுட்டு நான் நினைச்சேன் அந்த நேரம் தான் A-level டைம். அப்போ ஒரு கணக்கும் இல்லை அதை பற்றி. நான் நினைச்சேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை. அப்புறம் தான் நான் நினைச்சேன், ஐயோ நான் பார்வை செய்த அநியாயத்தை இப்படி முட்டாள்தனமா யாரோ ஒரு உலக மனுஷன் சொன்னதை நம்பி நான் தேவையில்லாமல் இந்த வருஷத்தை எப்படி வீணாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி நான் கவலைப்பட்டேன். இப்போ கவலைப்பட்டு வேலை இல்லை. ஆனால் நாங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிறோம், அது வந்து நான் எந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை தான் சொன்னேன். அப்போ அந்த மாதிரி நாங்கள் ஏமாற்றப்படக்கூடும். இப்போ யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கிறார்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்போ அங்கே அடியில் பாருங்க, ஆனாலும் முடிவு உடனே வராது. இப்போ யுத்தங்கள் வந்து மிச்ச நாளாக எங்களுக்கு தெரிஞ்சு நான் இருக்கிற சின்ன காலத்தில் வந்து கேள்விப்பட்டு தான் இருக்கும் இல்லையா? அப்போ சில பேர் சொல்லுவாங்களா, நீங்களும் தான் அதாவது பிரதர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார், இவ்வளவு நாளாக சொல்லுவீங்க ஆனால் இன்னும் வரலையே, 50 வருஷத்துக்கு முன்னையும் பிரசங்கங்கள் நடந்துச்சு, கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. ஏன்னா கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்றுன்னு சொல்ற அந்த வார்த்தையை நாங்கள் இப்படி பார்க்கணும். கர்த்தருக்கு வந்து 1000 வருடம் ஒரு நாளை போதும். அப்போ அப்படி சொன்னா அப்பயாவது இந்த புரிஞ்சுக்கணும்னாங்க, கர்த்தருடைய வருகை கட்டாயம் வரும். அந்த வருகைக்கான ஆயத்தங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது ஒன்று தான் இந்த யுத்தங்களின் செய்திகளை கேட்கறது. அதோட பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் வரும். பாருங்க, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இப்போ இதெல்லாம் நடக்கும். இப்போ தொடர்ந்து அதெல்லாம் என்ன இவ்வளோ நாளாக நடந்துச்சு, ஒரு என்னது பரீட்சை மாதிரி நடந்துச்சு. இவ்வளோ நாளாக நடந்துட்டு தான் இருந்துச்சு பூமி அதிர்ச்சிகள். இப்போ நடந்துட்டு இருக்கு, இனியும் இனி வரப்போறது. அதாவது இப்போ நடக்க தொடங்கிடுச்சு. இனி வந்து நடக்கவும் இல்லை, இப்போ நடக்க தொடங்கிடுச்சு. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். சும்மா பகைக்கப்படுறது இல்லை, என் நாமத்தின் நிமித்தம். இயேசு சொல்றார், அவருடைய நாமத்தின் நிமித்தம். நாங்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தமா அழைக்கப்படுவோம். இப்போ அதெல்லாம் நடக்க தொடங்கிடுச்சுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓ இப்போ ரொம்ப சமீபமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் சில நாடுகளில் ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் பீகார்ங்கிற இடம், பாகிஸ்தானில் கிறிஸ்தவர்களை இந்த ஆப்பிரிக்காலையும் ஒரு சர்ச் ஆக்களையும் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கட்டிடமும் இல்லை, அது சிமெண்டால் செஞ்சதும் இல்லை, அது ஒரு சாதாரண பலகைகளால் செய்து பொலித்தினால் செய்து ஒரு இடம், அதில் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கிட்ட இந்த வீடியோவில் நான் பார்த்த விஷயம், அவங்க யாரும் அந்த நேரம் அசையக்கூட இல்லை. இல்லாட்டி நாங்களும் இருந்தால் என்ன செய்வோம், யார் நீ எங்கள் மேலே அட்டை வைக்கிற, நாங்கள் யாருக்கு தெரியுமா, நாங்கள் எல்லாம் ஜீவனோட தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி டக்குன்னு காப்பத்துக்கு போயிட்டோம். அப்படி இல்லை, வாங்க அப்போ எல்லாரும் அப்படி செஞ்சிருப்போம். அப்போ நாங்கள் கூட அது எங்களை மனுஷத்தன்மை. இப்போ நாங்கள் இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்குறோம். உங்களுக்கு யாருக்காவது சொல்ல முடியுமா, இதே ஆயத்தமாகிறது மாதிரியே பாதியை செம்மையாக்குறது பற்றி 2 விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னு சொல்லுவோம். ஒன்று நாங்கள் கிட்டத்தில் பார்த்தோம், இன்னொன்று வந்து நாங்கள் பார்த்த மாதிரி எனக்கு நினைவில் இந்த வருஷம் செம்மையாக்குங்கள், பாதைகளை செம்மையாக்குங்கள். இல்லாட்டி பாதைகளில் ஆயத்தப்படுத்துகிறாங்க, இந்த ரோடை, நடக்கிற ரோடை. அந்த மாதிரி ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகம் வரும். பவனி போகிற நேரம் கொண்டு. அடுத்தது வந்து யோவான் ஸ்நானகன் கிட்ட சொல்கிறாங்க, அவருக்கு வந்து ஒரே வேலை வந்து இயேசுக்கு வழி ஆயத்தப்படுத்துறது தான் அவரோட வேலையாக இருந்துச்சு. அவர் அதை சரியாக செஞ்சார். அவருக்கு என்ன நடந்துச்சு,
தலையை வெட்டினாங்க. ஓ பார்த்தீங்க தானே. அப்போ அவர் ஒருத்தர், இன்னொருத்தர் இருக்கா ஸ்டேவான். இப்போ முதல் ரத்த சாஸ்திரின்னு சொல்லி ஸ்டேவான் சொல்கிறாங்க. அதே மாதிரி முதலாவது இயேசுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி அந்த நேரம் மறிச்ச ஒருத்தர் தான் யோவான் ஸ்நானகன். அவரோட தலை வெட்டப்பட்டார். அப்போ அன்றைக்கு அந்த காரியங்கள் நடக்க தொடங்குது இயேசுவின் நாமத்தில் நிமித்தம். இன்னும் அப்பொழுது அநேக இடரால் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அந்த நேரம் என்ன செய்வோம் தெரியுமா? அதாவது சுபாவம் வந்து கர்த்தருடைய சுபாவம், மனுஷ சுபாவம். அப்போ நாங்கள் இந்த மாதிரிலாம் பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்துருவோம். நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம் சில நேரங்களில், ஆனால் இந்த நேரம் எங்களுக்கு சொல்ல முடியாது. யூதாஸ் மாதிரி, யூதாஸ் பாருங்க இயேசோடே இருந்தார், அவர் இயேசோடையே பயணிச்சார் 3 வருஷம். ஆனால் பாருங்க யூதாஸ் எப்படி காட்டி கொடுத்தாரு. அப்புறம் அதே மாதிரி சாத்தா வந்து எங்களை சோதிக்கிறதுக்கு வர முடியாது அப்படின்னு யாரும் நினைக்காங்க. வந்துகிட்டே தான் இருப்பான், கிட்டவே இருப்பான். அன்றைக்கு பிரதர் சொன்னது எங்களோட தான் எங்களுக்கு தான் சுற்றிட்டு இருப்பான். ஆனால் எங்களுக்கு தெரியாது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இயேசுக்கே சோதிக்கிறது வந்தாரு. அப்போ நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் இயேசுட பாதங்கள் வைத்த தூசிக்கு கூட சமமில்லாத மக்களாக இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு என்ன நிலைமை? சாத்தா வந்து சோதிக்கிறதுக்கு வருவோம். நாங்கள் வந்து கவனமாக இருக்கணும். எப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் தரித்து கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை வந்து சரியான வல்லமை உள்ளது. நாங்கள் வந்து அதை பயன்படுத்தும் போது இயேசு நாமத்தினாலே ஓடும் சாத்தா வந்து காணப்படணும். ஏன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த பன்றிகள் கெஞ்சிச்சு நாங்கள் பார்த்தோம். பிரதர் சொன்னார் பன்றிகள் பிள்ளைகள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அதே கெஞ்சிச்சு. அதுக்கு தாங்க முடியாதனால தான் பன்றிகளுக்குள்ள பன்றிகள் பெற்று மாண்டு செத்துருச்சு, தண்ணியில் இருந்து செத்துருச்சு. அப்போ அந்த மாதிரி அதுவே கெஞ்சுதாக இருந்தால் அப்போ எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கள்ள தீர்க்க தரிசிகள் அது என்ன? இப்போ தீர்க்க தரிசனம் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. கள்ள தீர்க்க தரிசனம் தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் யாருடைய நாமத்தினால சொல்லுவாங்க? குறி சொல்கிறவர்கள். குறி சொல்லுகிறவர்கள் வந்து நானும் இன்னைக்கு பிரதரும் இங்கேருந்து நாங்கள் திருப்பவும் ஆகிட்டு போகல. போன வாரத்துக்கு முதல் 2ஆம் தேதி சுவிசேஷம் அறிவிச்சனால் அன்றைக்கு நான் திருப்பி போகக்குள்ள பெரிய ஒரு கூட்டம், ஒரு 100 பேர் போல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கார்கள் நின்றுச்சு, பைக் நின்றுச்சு, திகடையில் ஒரு இடம். அப்போ பிரதர் எனக்கு சொன்னார், இங்கே வந்து சாஸ்திரம் சொல்கிற ஒரு இடம். அப்போ பாருங்க சாஸ்திரம் கேட்டு போகிறாங்க. அப்போ நான் பிரதர்கிட்ட சொல்லி சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் கூட இந்த இடத்துல இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அப்படித்தான் நம்மளோட சில பேர் இருக்கும். அது வந்து 2 எஜமான்களுக்கு ஆராதனை செய்கிறோம். இங்கே சர்ச்சுக்கும் வருவோம், அங்கேயும் போவோம். அங்கேயும் போயிட்டு கேட்டுக்கணும். அங்கே போயிட்டு சாஸ்திரம் அப்போ அப்படி கேட்கக்கூடாது. நம்ம சாஸ்திரம் கேட்க போகக்கூடாது. அப்படித்தான் கடவுள் உங்களுக்கு சொல்கிறார். அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் அவங்க வந்து கடவுளோட நாமத்தினால, சில நேரங்களில் இயேசுவின் நாமத்தினால சொல்கிற தீர்க்க தரிசனம் இல்லை. இது வந்து இயேசுங்கிற பெயர் கூட இல்லை. அவங்க வந்து சொல்லுவாங்க, சொல்கிறதெல்லாம் நடக்கும், இல்லாட்டி நடந்ததை சொல்லுவாங்க. ஏன் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த பேய்க்கு கூட எல்லா விஷயமும் தெரியும், பிசாசுக்கு விஷயம் தெரியும். அப்போ அந்த கள்ள தீர்க்க தரிசிகள் எந்த வல்லமையில செய்கிறாங்கன்னா பிசாசோட வல்லமையில அந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் சரியாக கர்த்தரை புரிஞ்சுக்கிறலாட்டி, அந்த கர்த்தரை புரிஞ்சுக்கிற ஒரு வழி தான் அந்த வேத வசனமும் ஜெபமும் கர்த்தருடைய பாதத்தண்டையில் நாங்கள் நிற்கிறோம். அப்படியான காரியங்கள் இல்லாமல் போகக்குள்ள நாங்கள் ஏமாற்றோம். இன்னும் 11ஆவதுல கள்ள தீர்க்க தரிசிகளை பற்றி சொல்லியிருக்கு. 12:13 அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அந்த நேரம் கடைசி காலங்களில் என்ன நடக்கும்? ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த இடத்துல சான்ஸ் சொல்லக்குள்ள, இன்னொருத்தர் அவன் வந்து என்ன வேணாலும் ஆகிட்டு போகட்டும்னு நினச்சி சுயநலமாக அந்த நன்மையான, அதாவது தப்பிச்சு போகிறதுக்கு இப்போ கடைசி நேரம் அப்படின்னு சொல்லக்குள்ள, அந்த நேரம் நான் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சா போதும், அவர் என்ன வேணாலும் ஆகிட்டோம்னு சொல்லி நானும் பிரதரையும் எதையுமே உதாரணமாக எடுப்போமே. அந்த நேரம் அப்படி நடக்கவே சான்ஸ் இருக்கு. ஏன்னா மனுஷர்களாக இருக்கணும், பாடூர் மனுஷர்களாக இருக்கணும். ஆனால் அப்படி நடக்கக்கூடாது. நாங்கள் அப்படியான காலத்துக்கு கடந்து போகிறதுக்கு முன்பதாக கர்த்தர் எங்களை எடுத்துக்கொள்றதுக்கு நாங்கள்
தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும், அவர் சொல்றதை செய்யணும். அப்பதான் எங்களுக்கு அந்த வாய்ப்பு. அப்போ நாங்கள் முதலே எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டோம்னா இந்த பிரச்சனை ஒன்றுமே வராது. இந்த பாடுகள் இதுகளுக்கு முன் எங்களை எடுத்துக்கொள்வார். ஆனாலும் நான் சொல்ல மாட்டேன், கர்த்தருடைய நாமத்தினாலே பகைக்கப்படுறது அது நடந்தே தீரும். அது கட்டாயம் நடக்கும். எனக்கு முதலாவதா இந்த ஒரு ஊழியம்னு சொல்லி ஒரு வார்த்தை, அதாவது வாழ்க்கையில் நான் ஊழியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்குள்ளேயே நான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணேன். ஒரு தனித்து நானும் என்னுடைய சகோதரனும் ஒரு மேல் அறை ஒன்று இருந்துச்சு ஒரு சர்ச்சில். கம்பளிக்கு போயிருக்கீங்களா? அங்கே ஒரு சர்ச் இருக்கு, எங்கள் சர்ச். அந்த சர்ச்சில் மேல் அறை ஒன்று இருக்கு, அங்கே போயிட்டு ஜெபம் பண்ணேன். அப்போ எனக்கு கிடைச்ச வசதி இதுதான். அப்போ எல்லாருக்கும் உன்னை ஆசீர்வதிக்கு இதெல்லாம் கிடைச்சப்பமா இருக்கும். எனக்கு கிடைச்சி இது என் நாமத்தின் மீது நீங்கள் எல்லோராலும் பகிர்ந்தப்படுகிறது. அப்போ அதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். இன்னும் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், அதை நிப்பாட்டவே மாட்டேன். கர்த்தருக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்போதும் முடிவு வரும். அப்போ அந்த பாதைகளை செம்மையாக்குறதை பற்றி நாங்கள் இன்னொரு காரியம் பார்த்தோம். இந்த மக்கள் அவங்களுடைய வஸ்திரங்களை கலற்றி அந்த சகோதரி சொன்னது போல அந்த பவடி செல்லும் போது இயேசு ஒரு கழுதையின் மேல் பவடி செல்லும் போது எல்லாரும் வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு அந்த பாதைகளை செம்மைப்படுத்துறாங்க. அதற்கு முன்பதாகத்தான் யோவான் ஸ்நானகன் வழியை செம்மைப்படுத்தினார். அதை பார்த்தோம்னா அது வேற விதமாக இருந்துச்சு. அது கர்த்தருக்கு எல்லோரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது இருக்குது ஏசாயா 40:3. ஏசாயா 40:3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சேவை பண்ணுங்கள், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் கொண்டும் தாழ்த்தப்பட்டு கோணலானவை செவ்வையாகி கரடு முரடானவை சமூகமாக்கப்படும். அப்படி நடக்கும்னு சொல்லியிருந்த இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறினது யோவான் ஸ்நானகனுடைய அந்த காலத்தில். அவர் இயேசு யாருன்னு சொல்லி முதலாவது இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி இயேசுவை அறிமுகப்படுத்துறார். இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். அப்போ கடந்த மாதத்தில் போய தினம் ஒரு சகோதரன் சொல்லி கொடுத்த விஷயத்துல கேட்குறேன். இன்னொருத்தர் அந்த மாதிரி பவுலை அறிமுகப்படுத்தினாரு. யாரு? பவுல சீடர்கள் மத்தியில் ஒரு பயம் இருந்துச்சு. பவுல், ஐயோ இவர் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துறதாச்சு, அதாவது சவுலா இருக்கக்குள்ள. அப்போ பவுல அங்கே வரக்குள்ள ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு. நம்ம அதை பார்த்தோம். அப்போ யாருக்கு ஞாபகம் இருக்குது? இந்த பவுல சீடர்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துறாரு ஒருத்தர். அது வரைக்கும் அவங்க பயந்துட்டு இருந்தாங்க அவரை ஏற்றுக்கிறது. இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்கள் யாருக்கு படித்தோம்? இந்த பிரதர் படிச்சு கொடுத்தாரு. இந்த ஆலயத்தோட பேர் என்ன? பர்ணபா. தூய பர்ணபா தான் அந்த வேலையை செய்வார். அதே மாதிரி அறிமுகப்படுத்துறார். யாரு? யோவான் ஸ்நானகன். இயேசு அறிமுகப்படுத்துறார். அவர் பவுல அறிமுகப்படுத்துறார். ஆனால் இயேசு அறிமுகப்படுத்துறார் இங்கே யோவான் ஸ்நானகன். முதலாவது வாரம் பிரசங்கிக்க தொடங்குறார், வழியை செம்மைப்படுத்துறார். அப்போ அவரும் கர்த்தருடைய நாமத்தை பகிர்ந்து கொள்றார். அந்த நேரம் அவர் முழுமையாக செய்தது இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்துறார். இப்போ அவருக்கும் ஒரு சீடர்கள் கூட்டம் இருந்தாங்க. அவங்களும் போயிட்டு சொல்றாங்க, ஒருத்தர் வந்திருக்கார். அப்போ இவர் சொல்லுவார், நீ எலியாவா? ஒவ்வொரு கேள்வியெல்லாம் கேட்டு பார்ப்பாங்க. அப்போ பார்த்தா அவரை பற்றி இவர் சொல்லுவார், நான் உங்களுக்கு ஜடத்தினால்தான் ஞானஸ்தானம் கொடுப்பேன், ஆனால் வருகிறவரோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்போ அவர் அப்படி அறிமுகப்படுத்தி சொல்றார். அதே மாதிரி சொல்றார், அவருடைய வாரை அவிழ்த்து கொள்ளக்கூட நான் தகுதி அறிஞானு சொல்லி இவர் சொல்றார். இயேசு சொல்றார், இவரை போல பெரியவர் இந்த இடத்துல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இயேசு அவரை பற்றி சொல்றார். அப்ப யோவான் தன்னை முடிந்த வரையில தாழ்த்தினார். நாங்களும் தாழ்வு உள்ளவர்களா இருக்கணும் எப்பயுமே. யோவான் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போயிட்டு வாசிச்சு பாருங்க. அதுல நான் அந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஏன்னா அது முழு அதிகாரத்திலையும் தான் நான் உங்களுக்கு சுருக்கி சொன்னேன். நீங்க அதை வீட்டுக்கு போயிட்டு வாசிச்சு பாருங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு சந்தேகம் அப்படி இருந்துச்சுன்னா கேளுங்க. எந்த நேரமாலும் இந்த சந்தேகங்களை கேளுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு வரும்.
அப்புறம் இப்போ 24, 23 மத்தேயுல அதில் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்க. அப்போ கிறிஸ்து அங்கே வந்துட்டார் இங்கே வந்துட்டாருன்னு சொல்லி கூட ஏமாத்துவாங்க. அப்போ நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த விஷயத்தில். இன்னும் அதே திருப்பவும் இன்னும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து, ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசர்களும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்து தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இப்போ இங்கே என்ன சொல்லியிருப்பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது யார்? அது வந்து நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இன்னைக்கு வந்திருக்கிற நாங்கள். அதே போல் இன்னுமா ஒரு ஆலயங்களில் இருப்பாங்க. எல்லாரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனம். அவங்களையே ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ அதிகமாக இந்த காலத்தில் ஒரு கால் வருது. இதுக்கே நினைக்கிறேன் இந்த வருஷத்துக்கு ஒரு 5 கால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாடம் படிச்சு கொடுக்குறதா சொல்லி கால் வரும். உங்களுக்கு கிராஜுவேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கால் வரும். முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு தான் வந்து கால் வரும். கிறிஸ்துவை அறியாதவங்களுக்கு வந்துச்சுன்னா பரவாயில்ல, அவங்க பைபிள் படிக்கணும். ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கணக்காக தேடி தேடி யார் யார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆக்களோ அவங்கள வஞ்சிக்கிறதுக்கு அந்த கால் வரும். வந்து நாங்கள் அப்போ சிஸ்டர் அப்போ நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் ஊழியர் செய்யணும், நீங்கள் தான் உங்களை போல ஆட்களுக்கு தான் நாங்கள் இந்த பாடத்தை சொல்லி கொடுத்து போகிறோம். கிராஜுவேஷன் கிடைக்கும், நீங்கள் வந்து இப்படி ஒருத்தர்கிட்ட படிக்கணும், பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு சொல்லி தருவாங்க. அதுக்கே எங்களை வச்சுருவாங்க. மனுஷர்களோட பலவிதம் கூட விட மாட்டாங்க. அப்படி எங்கள் உள்ளுக்கு என்ன சொல்கிறது, ட்ரக்னு சொல்கிறது தமிழ் வந்து ட்ரக், சுருக்கு சொல்லுவாங்க, மிருகங்கள் வைப்பாங்களே வலை, அந்த வலையில சிக்கணும்னா அப்போ நிறைய பேர் சிக்கனவங்க இருக்காங்க. அப்போ அதில் ஒன்று கேள்விப்பட்டேன், ஒரு ஆண் கிட்ட பேசுகிறதா இருந்தால் ஒரு பெண் தான் படிச்சு கொடுப்பாங்க. அப்புறம் அவங்களையே சேர்த்து வச்சுட்ருவாங்க அவங்களே. அப்புறம் பெண்ணாக இருந்தால் ஆண் சொல்லி கொடுப்பாராம். அப்புறம் அவங்க 2 பேர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்கிறனால அப்புறம் அதுக்கு பிறகு அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. அப்படி கால்கள் வர சான்ஸ் இருக்குது. சில நேரங்கள் உண்மையாக படிச்சு கொடுக்குற காலும் வர சான்ஸ் இருக்குது. அப்படியும் நடந்திருக்கலாம். அப்போ நிறைய எடுத்து இந்த வருஷம் மட்டும் 5 பேருக்கு கால் வச்சு அதே கால் எங்களோட அம்மாவுக்கும் போகும். அப்போ எங்களோட அம்மா சொல்லுவாங்க, ஒரு சிஸ்டர் எங்களோட கழிச்சாங்க. நான் சொல்லி எதுவும் கழிச்சாங்களே அப்படின்னு சொல்லி நான் சிரிப்பேன். அப்போ அவங்ககிட்ட கேட்பேன், உங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது, நீங்கள் எங்கே இந்த அதாவது எந்த இருக்குது, ஒவ்வொரு நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சரியாக சொல்ல மாட்டாங்க எங்கே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஏமாத்துறவங்க பற்றி சொல்லவே மாட்டாங்க. அப்போ அவங்களோட என்ன உங்களோட ஆர்கனைசேஷன் பேர் என்னன்னு கேட்டால் அதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அப்படி சில நேரத்தில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம், இன்னொரு பஞ்சம் பார்த்தோம். பஞ்சம்னு சொல்லி ஒரு வார்த்தை பார்த்தோம். இந்த பூமி அதிர்ச்சி பார்த்தோம். பஞ்சங்கள் சொல்லக்குள்ள நாங்கள் என்ன நினைப்போம், சாப்பாட்டு பஞ்சம் போல அப்படின்னு தான் நினைப்போம். அதுவும் தான். ஆனால் இங்கே எனக்கு சொல்லப்பட்ட பஞ்சம் வந்து அந்த நேரத்தில் வசன பஞ்சம். வசனம், வேத வசனம், அதாவது கர்த்தருடைய வார்த்தை வசனம் கிடைக்குது. கர்த்தருடைய வார்த்தை அது கிடைக்காது. இந்த நேரத்துக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு முறையும் இப்போ நாங்கள் கூட சில நேரங்களில் பிழையான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டோம்னா அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் நாங்கள் அப்படி நினைக்கிறத விட நீங்கள் அப்படி நினைக்கணும். எப்படி இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம், சர்ச்சுக்கு போக போகிறோம். எங்களுக்கு நீங்களே பேசுங்க கர்த்தாவே, அதை தவிர வேறு ஒன்றும் நீங்கள் பேசக்கூடாது. சகோதரரோ இல்லாட்டி யார் பகிர்ந்து கொள்ள போகிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் பரிசுத்தாவியான வழிநடத்த வைங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் டெபோண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வரோம். நான் நினைக்கிறேன் அதை இதோட 4வது தடவையோ என்னமோ உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நான் நினைக்கிறேன் ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கணும்னு சொல்லப்போ நாங்களும் ஆயத்தமாக வரணும், நீங்களும் ஆயத்தமாக வரணும். அது அப்படி நாங்கள் வரலாட்டி நாங்களும் பிழையா சொல்லுவோம், நீங்களும் பிழையா வழி நடத்துவீங்க. அதனால
இப்போதைக்கு நீங்கள் செய்திருக்கலாட்டி அது ஒரு பக்கம். இனி செய்ய, இனி ஞாபகத்தோட இப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் ஆயத்தத்தோட வாங்க காலையில், அதாவது பல மணி நேரம் இல்லை, நீங்கள் ஆயத்தமாக ஜெபம் பண்ணிட்டு வாங்க. கர்த்தாவே, நீங்கள் சகோதரர்களோ, இன்றைக்கு நான் கேட்க போகிற வார்த்தைகள் எனக்கு நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை எனக்கு பேசுறதுக்கு வரீங்கன்னு சொல்லி நீங்கள் இருதயத்தில் எதிச்சுட்டு வாங்க. வரக்குள்ள நினைக்கிறேன் சகோதரன் தவிதையும் அதை ஒரு நாள் ஞாபகப்படுத்தினாங்க. அப்போ 24 நம்ம பார்த்தோம். 26 ஆகியால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள், ஆனால் புறப்படாதீர்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதீர்கள். கேள்வி கேட்போம் ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட. சரி, அவங்க டீச்சர் கேள்வி. அப்போ இடி முதல்ல வருமா, மின்னல் முதல்ல வருமா? சொல்லுங்க. வேற யாராவது மின்னல் முதல்ல வரும். அந்த மின்னலை விட வேகமாக தான் அதனுடைய வருகை இருக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இடி உங்களுக்கு இடி ஃபஸ்ட் ஆகணுமா, மின்னல் தான் ஃபஸ்ட் ஆகும். இது ஒளி தான் வேகமாக வரும், சத்தமாக பிறகு வரும். மின்னலும் இடியும் ஒன்றாக வர வேண்டியது. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டாக காட்டுறது மின்னல். மின்னல் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் இப்போ மழை வருது வரல பாருங்கள், வாழ்த்து உள்ளுக்கு இருந்து பாருங்கள், வெளியில் போய் மின்னல் பார்க்குறேன்னு சொல்லி அப்புறம் உள்ளுக்கு இருந்து பாருங்கள் மின்னல் வெளிச்சம் வெளி ஃப்ளாஷ் மாதிரி அடிக்கிறது டக்குன்னு அடித்ததும் பாருங்கள், அடுத்த சத்தமாக சொல்லி அப்போ காது முடிக்கிறீங்க. அப்போ பாருங்கள், வேண்டாம் செக் பண்ணி பாருங்கள். அப்போ 24:42 உங்களாக இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். திருடன் இந்த ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்டுவிட ஓட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமாகுங்கள். அப்போ நீங்கள் நினையாத நாளிலே தான் வருவார். இயேசு சொல்றார், பிதா ஒருவரை தவிர அதை வேறு யாரும் அனுப்பில்லை. அப்போ யாராவது வந்துட்டு சொல்லுவாங்க, சில நேரங்களில் நாங்கள் வர வரைக்கும் நாங்கள் இப்படி போடுறது பண்ணோம். சில நேரங்களில் எப்பயாவது நாங்கள் இங்கே வர சான்ஸ் இல்லாட்டி வேறு யாராவது வந்து சொல்லுவாங்க, இந்த அடுத்த மாதம் சும்மா சொல்லுவோமே செப்டம்பர் ஒரு 11 தான் இயேசு ஆறான்னு சொல்லியிருக்காரு, எல்லாரும் கோல்டு ஃபேஸ் போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ யாரும் ஏமாந்துறாங்க, அப்படி நடக்காது. இயேசு வந்து எங்கே வருவான்னு சொல்லி யாருக்காவது ஒரு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம். எங்கே வருவான்னு சொல்லி கூறப்பட்டபடி இயேசு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார், ராஜாவாக வருவார். ஒரு மலைக்கு தான் வருவார். அந்த மலை வந்து ஒலிவமலை. ஒலிவமலை ஆயத்தமாகிடுச்சான். அதாவது ஆயத்தமாகிடுச்சுன்னா அது வந்து நான் சொல்கிறது, இப்போ சில தூதர்களுடைய எக்கால சத்தம் அந்த நேரத்தில் எக்கால சத்தத்தோடு வருவார். அதற்கு பிறகு அந்த ஒலிவ மலை வந்து 2ஆக பிளக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2ஆக பிளக்கும். அப்போ இப்போ பிளக்குதா இல்லையான்னு நீங்கள் கூகுளில் பேர் பாருங்கள், விளக்க தொடங்கிடும். இப்போ யாரோ ஒரு மக்கள் வந்து ஹோட்டல் செய்கிறதுக்கு ஒரு துளை இருக்காங்க. துளையில போகிறது தான் அவங்களுக்கு விளங்கிட்டு அது 2ஆக பிளக்கு பண்ணிடும். அப்புறம் அவங்க அதை கைவிட்டுட்டாங்க, செய்யலை. அதுக்கு மேலே அவங்க செய்யாமல் விட்டுட்டாங்க. ஏன்னா அது பிளக்கு தொடங்கிடுச்சு. இப்போ ஒளிவு மலை வந்து ஆயத்தமாகிடுச்சு. இப்போ நாங்கள் ஆயத்தமாகிடுச்சு. திருவெளிப்பாடு அதுதான் கடைசி வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அப்போ நம்ம ஏற்கனவேயும் இந்த வசனத்தை பார்த்தோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அவருடைய கிருபை எங்களை ஒரு நாள் தாங்கிட்டு இருக்கு. நம்ம இன்னுமா நாங்கள் வயதத்தை வாசிக்கக்குள்ள எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். எனக்கும்
நான் சந்தேகத்தோடையே தான் படித்தேன். அப்படின்னா அங்கே இங்கே காலேஜ்களில் போயிட்டு படித்தேன். இன்னும் காலேஜ் போக வாய்ப்பு கிடைக்கல. ஆசிரியர் தான் பார்த்துக்கிட்டு போவேன். அந்த பிரசங்குக்குள்ளே பார்ப்பேன், இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையானு சொல்லி செக் பண்ணி பார்ப்பேன். பைபிளை தேடி தான் படிக்க தொடங்கும். அது எனக்கு மட்டும் இல்லை, அதே